கோவிஷீல்டு கொரோனா தடுப்பூசியால் ரத்தம் உறைதல், மாரடைப்பு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதனை தயாரித்த நிறுவனமே இங்கிலாந்து நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 2019 டிசம்பர் இறுதியில் பரவத் தொடங்கிய கொரோனாவை தடுக்க இங்கிலாந்தைச் சேர்ந்த அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தடுப்பூசியை உருவாக்கியது. இந்த மருந்தை இந்தியாவில் திரு புனாவாலாவின் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா நிறுவனம் தயாரித்து கோவிஷீல்டு என்ற பெயரில் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் விற்பனை செய்தது. இந்த மருந்தால் மாரடைப்பு உள்ளிட்ட பக்க விளைவுகள் ஏற்படுவதாக சர்ச்சை எழுந்த நிலையில் கோவிஷீல்டால் மாரடைப்பு ஏற்படவில்லை என்றும் தனிநபர்களின் நடவடிக்கைகளே மாரடைப்பிற்கு காரணம் என்றும் மத்திய சுகாதார அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த தடுப்பூசியால் உயிரிழப்பு, மாரடைப்பு உள்ளிட்ட தீவிர பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக இங்கிலாந்தில் 51 வழக்குகள் பதிவாகியுள்ளன. 1500 கோடி ரூபாய் நிவாரணம் கோரி தொடரப்பட்ட இந்த வழக்குகள் விசாரணைக்கு வந்தபோது முதல் புகார்தாரரான ஜெமி ஸ்காட் என்பவர் தரப்பில் இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்ட பின்னர் மூளையில் ரத்தம் உறைந்து நிரந்தர பாதிப்பு ஏற்பட்டதாகவும் மருந்தில் குறைபாடு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இதனை மறுத்து வந்த அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த ஆவணத்தில் சில பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக ஒப்புக்கொண்டுள்ளது. கோவிஷீல்டு தடுப்பூசியால் டிடிஎஸ் எனப்படும் ரத்தம் உறைதல் மற்றும் இரத்த தட்டுகள் குறைதல் ஆகிய பக்க விளைவுகள் ஏற்படலாம் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.